பாரம்பரிய பஞ்சாங்க கணிதர் டாக்டர் வி நரநாராயணன் கணித்துள்ள குரோதி வருஷத்திய 2024-2025 வருடத்திய ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம் விற்பனைக்கு. அனைத்து சுப விஷயங்களுக்கான சுப முகூர்த்த நாட்கள், ஒவ்வொரு ராசிக்குரிய சந்திராஷ்டமங்கள், பண்டிகைகள், விரத நாட்கள், சகுனங்கள், எண் கணிதம், துல்லியமான இயற்கை நிகழ்வுகள் அடங்கியுள்ள இந்த பஞ்சாங்கம் ஒவ்வொருவர் வீட்டிலும் அவசியம் இருக்க வேண்டிய ஒன்று. கொரியர் செலவு உட்பட விலை ரூபாய் 250. தெளிவான முகவரியுடன் ஜிபே மூலமாக பணம் செலுத்தி பெற்றுக் கொள்ளவும். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சர்வம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2024 வருடத்திய ராசிய பலன்களை பற்றி பார்ப்போம். 2024 என்பது சனியின் ஆதிக்கத்தில் வருகிறது. இந்த வருடம் முழுமைக்கும் சனி பகவான் ஆட்சி பீடத்திலேயே இருக்கிறார். ஆகவே சனியின் ஆதிக்கத்தில் இந்த வருடம் பிறந்திருந்தாலும் நிச்சயமாக தொழில் வளர்ச்சி இந்த வருடம் நன்றாகவே இருக்கும். இந்த வருடம் தொழில் வளர்ச்சி மே மாதம் முதற்கொண்டு நன்றாக இருக்கும். ஏப்ரல் வரை ஓரளவு மந்தமாகத்தான் இருக்கும். ஏப்ரல் முடிந்த பிறகு மே 1ஆம் தேதியிலிருந்து இந்த வருடம் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். ஏனென்றால் வரக்கூடிய குரு பயிற்சி மே 1ஆம் தேதி வருகிறது. ஏப்ரல் கழித்து மே 1ஆம் தேதி வருகிறது. குரு பயிற்சி இந்த வருடம் திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் ஒரே நாளிலே வருகிறது. திருக்கணிதப்படி மே 1ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை பகல் 1 மணிக்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதே தினத்தில் மே 1ஆம் தேதியே வாக்கியப்படி குரு பகவான் 1/5/2024 புதன்கிழமை மாலை 28 நாழிகைக்கு, அதாவது 28 நாழிகை 22 விகடிக்கு அளவிலே குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதன் மூலமாக ரிஷபராசி சுக்கிரனுடைய வீடு. அந்த ராசியிலே குரு பகவான் பகை வீடாக இருந்தாலும் சுக்கிரனுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்வதனால் அதன் பிறகு பொருளாதாரம் மந்த நிலை சரியாகும். பொருளாதாரம் வளர்ச்சி நன்றாக இருக்கும். தொழில் வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகள் தொழில்துறையில் மே 1ஆம் தேதிக்கு பிறகு செய்யலாம். நிச்சயமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் கிரகணங்கள் என்று பார்த்தால் 2 சூரிய கிரகணங்கள், 1 சந்திர கிரகணம் வருகிறது. இந்த வருடம் 8/4/2024 திங்கட்கிழமை, அதாவது ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி ரேவதி நட்சத்திரத்தில் முழு சூரிய கிரகணம், ராகு கிரகஸ்த ராகுனால் பிடிக்கப்பட்ட முழு சூரிய கிரகணம் வருகிறது. இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது. அதை போலவே இந்த வருடத்தின் கடைசியிலே செப்டம்பர் 18/9/24, அதாவது 18/9/2024 புதன்கிழமை பூரட்டாதி நட்சத்திரத்திலே ராகு கிரகத்தால் பிடிக்கப்பட்ட சந்திர கிரகணம், பகுதி சந்திர கிரகணம் வருகிறது. அதுவும் இந்தியாவில் தெரியாது. அடுத்து அக்டோபர் 2/10/2024 புதன்கிழமை என்று ஹஸ்தம் நட்சத்திரத்தில் நிகழ்கின்ற பகுதி சூரிய கிரகணம், அதுவும் இந்தியாவில் தெரியாது. ஆக இந்த வருடத்தில் 2 சூரிய கிரகணம், 1 சந்திர கிரகணம், இந்த 3 கிரகணங்களும் இந்தியாவில் தெரியாது. இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாதனால் எந்த சடங்கும் தேவையில்லை, எந்த சம்பிரதாயம் தேவையில்லை. ஆனால் கிரகணங்கள் இந்த வருடம் ஐரோப்பியத்திலே, அதாவது ஐரோப்பா நாட்டிலே அதிகமாக தெரியப்பட இருக்கிறது. ஆகவே அந்த பகுதியிலே இந்த வருடம் சேதாரங்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள், இயற்கையினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் இந்த வருடம் ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் நிகழும். ஆனால் இந்தியாவில் பெரிய அளவில் எந்த சேதாரங்களும் இருக்காது. இந்த வருடம் மழை அதிகமாகவே பொழியும். சென்ற வருடத்தை விட இந்த வருடம் மழை அதிகமாகவே பொழியும். நாடு இந்தியா முழுவதுமாக சுபிட்சமாகவே இருக்கும். இந்த வருடம் தொழில் வளர்ச்சி சென்ற வருடத்தை விட மிக அதிகமாக இருக்கும். அதுவும் மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சிக்கு பிறகு மிக அதிகமான தொழில் வளர்ச்சி இருக்கும். ஜிஎஸ்டி வரி வசூல் கூட மிக அதிகமாகவே இந்த வருடம் இருக்கும்.
இந்த வருடம் ஏப்ரல் மாதம் வரை, அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி வரை ஆண் குழந்தைகள் அதிகமாக பிறப்பார்கள். மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது சுக்கிரனுடைய வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்த பிறகு பெண் குழந்தைகள் அதிகமாக பிறப்பார்கள். அந்த நேரத்தில் மே மாதம் முதற்கொண்டு பிறக்கின்ற பெண் குழந்தைகள் அதிக யோகத்துடன் இருப்பார்கள் என்று தான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த வருடம் தங்கத்தின் விலை எப்பொழுது அதிகமாகவும் எப்பொழுது குறைவாகவும் இருக்கும் என்று பார்த்தோமேயானால், இந்த வருடம் ஏப்ரல் 2024, அதாவது வரக்கூடிய ஏப்ரல் மாதத்திலே தங்கத்தின் விலை மிக அதிகமாக இருக்கும். அதே தங்கத்தின் விலை அடுத்து செப்டம்பர் 2024 குறைந்து இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 15 முதல் 20% செப்டம்பர் மாதம் ஓரளவு தங்கத்தின் விலை குறைவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக ஏப்ரல் மாதம் மிக அதிகமான உச்சியை தங்க விலை தொடும் என்று இருக்கிறது. அடுத்து ஷேர் மார்க்கெட் நிலவரத்தை பார்த்தோமேயானால், இந்த வருடம் ஷேர் மார்க்கெட் பங்கு விலைகள் மே மாதம் 2024 மிக அதிகமாக இருக்கும். அதாவது ஏப்ரல் மாதம் தங்கத்தின் விலை அதிகமாக இருக்கும். அதன் பிறகு மே மாதம் ஷேர் மார்க்கெட் பங்கு வர்த்தகத்தினுடைய விலைகள் மிக அதிகமாக இருக்கும். அக்டோபர் 2024, அதாவது தீபாவளிக்கு பிறகு அல்லது தீபாவளி சமயத்தில் அக்டோபர் 2024 ஷேர் மார்க்கெட் விலை குறைந்த அளவிலே இருக்கும். ஆக இந்த வருடம் ஏப்ரல் மாதம் தங்கத்தின் விலை அதிகமாக இருக்கும். மே மாதம் ஷேர் மார்க்கெட் பங்கு வர்த்தகத்தின் விலைகள் அதிகமாக இருக்கும். செப்டம்பர் மாதம் தங்கத்தின் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அதே போலவே அக்டோபர் 2024 ஷேர் மார்க்கெட் பங்கு வர்த்தகத்தின் விலைகள் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த வருடம் குரு பகவான் தனித்து மேஷத்திலும் ரிஷபத்திலும் சஞ்சாரம் செய்கிறார். மேஷத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சனியுடைய பார்வை குரு பகவானுக்கு வருகிறது. ஆகவே ஆலயங்களில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். ரிஷபராசிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது ராகுடைய பாதிப்பு வருகிறது. இந்த ராகுடைய பாதிப்பு குரு பகவானுக்கு வரும்போது போலி சாமியார்கள் எல்லாம் அகப்படுவார்கள். ஆக மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு போலி சாமியார்கள் அகப்படுவார்கள். ஏப்ரல் மாதம் வரை திருக்கோயில்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். எப்படியும் இந்த வருடம் ஆன்மீகவாதிகளுக்கு, ஒரிஜினல் ஆன்மீகவாதிகளுக்கு, அதாவது நியாயப்படி நடந்து கொள்கின்ற ஆன்மீகவாதிகளுக்கு நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். போலி ஆன்மீகவாதிகளுக்கு தீமைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். என்றால் குருவுக்கு சனியுடைய பார்வையும் அடுத்து ராகுடைய பார்வையும் வருகிறது. அடுத்து சனி பகவான் இந்த வருடம் முழுமைக்கும் ஒரே ராசிலேயே கும்பராசிலேயே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே தொழில் ஸ்திரமாக உயர்ந்து கொண்டிருக்கும். வர்த்தகங்கள், பணப்புழக்கம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மே மாதம் முதற்கொண்டு பணப்புழக்கம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். இந்த வருடம் மழை பொழிவு மிக அதிகமாக இருக்கும். சென்ற வருடத்தை விட அதிகமாகவே இருக்கும். வறட்சி என்பது இந்த வருடம் இருக்காது. ஆக பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வருடம் சென்ற வருடத்தை விட ஓரளவு சிறப்பான வருடமாகத்தான் இருக்கும். 2024 என்பது எண்கணிதப்படி 8 என்று வருகிறது. 8 என்பது சனியுடைய ஆதிக்கமுடையது. ஆனால் இந்த வருடம் முழுமைக்கும் சனி பகவான் ஒரே ராசியிலே சஞ்சாரம் செய்வதனாலும், சனி பகவான் ஆட்சி பலத்துடன் சஞ்சாரம் செய்வதனாலும் நிச்சயமாக தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இந்த வருடம் அரசியல்வாதிகளுக்குள் பிரச்சனைகள் வந்தாலும் புதிய சட்டங்கள் இயற்றுவார்கள். அதன் மூலமாக நாடு தொழில் வளர்ச்சி, நாட்டு வளர்ச்சி அனைத்தும் நன்றாகவே இருக்கும். இந்தியாவுடைய வளர்ச்சி வெளிநாடுகளுடைய வளர்ச்சிகளை விட அதிகமாகவே இருக்கும். இந்த வருடம் இந்தியாவுடைய பெயரும் புகழும் சிறந்து விளங்கும். இதுதான் இந்த வருடத்துடைய சிறப்பு அம்சமாக அமைந்திருக்கிறது. அடுத்து ராசி பலன்களை பற்றி, ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். பாரம்பரிய பஞ்சாங்க கணிதர் டாக்டர் M.V. நரநாராயணன் கணித்துள்ள குரோதி வருஷத்திய 2024-2025 வருடத்திய ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம் விற்பனைக்கு அனைத்து சுப விஷயங்களுக்கான சுப முகூர்த்த நாட்கள், ஒவ்வொரு ராசிக்குரிய சந்திராஷ்டமங்கள், பண்டிகைகள், விரத நாட்கள், சகுனங்கள், எண் கணிதம், துல்லியமான இயற்கை நிகழ்வுகள் அடங்கியுள்ள இந்த பஞ்சாங்கம் ஒவ்வொருவர் வீட்டிலும் அவசியம் இருக்க வேண்டிய ஒன்று.
கொரியர் செலவு உட்பட விலை ரூபாய் 250. தெளிவான முகவரியுடன் ஜிபே மூலமாக பணம் செலுத்தி பெற்றுக் கொள்ளவும். மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்த மகர ராசி அன்பர்களே, இந்த வருடம் 2024 வருடம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேயானால், இந்த வருடத்தில் இருக்கின்ற கிரக சஞ்சாரங்களின்படி இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 7.5 சனி இந்த வருடம் முழுமைக்கும் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகுவும் 9ஆம் இடத்தில் கேதுவும் இந்த வருடம் முழுவதுக்கும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த வருடம் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை குருபான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். மே 1ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் குரு சஞ்சாரம் செய்கிறார். இந்த சஞ்சாரங்களை வைத்து இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து 7.5 சனி நடந்து கொண்டிருந்தாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. என்றால் அது ஆட்சி வீடு. உங்களுடைய ராசிநாதனே சனி பகவான் தான். ஆகவே சனி பகவான் உங்களுக்கு நிச்சயமாக தீமை செய்ய மாட்டார். ஏற்கனவே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின்படி சனி தசை அல்லது சனி புக்தி நடந்து கொண்டிருந்தால் மட்டுமே சில தாமதங்களை ஏற்படுத்துவார். மற்றபடி உங்களுக்கு தோல்வி என்பது ஏற்படுத்த மாட்டார். சனி என்றால் தாமதமாக செல்லும் கிரகம், தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். ஆகவே தொழில்துறையிலே சிறு தாமதங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். மேலும் பண வருமானத்திலே சிறு தாமதங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரே தவிர நிச்சயமாக தோல்விகளை நிச்சயமாக உங்களுக்கு தரமாட்டார். 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதுவும் நிச்சயமாக வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது பொதுவாக பாபகிரகங்கள் 3ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக இந்த வருடம் நல்ல போகம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, காரிய வெற்றியும் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதனால் இந்த வருடம் முழுமைக்கும் தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தந்தைக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். அந்த உபாதைகள் முதல் 4 மாதங்கள் மட்டுமே, அதாவது ஏப்ரல் மாதம் வரை மட்டுமே இருக்கும். மே மாதத்திற்கு பிறகு தந்தையின் ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. அவருக்கு குருவுடைய பார்வை கிடைப்பதனால் அதன் பிறகு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் மாணவர்கள் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு, அதாவது மே 1ஆம் தேதிக்கு பிறகு மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். எடுத்த காரியத்தில் வெற்றியை அடைவார்கள். இந்த வருடம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற இந்த மகர ராசி அன்பர்களுக்கு, திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு ஒருவுடன் நல்ல குருபலம் இருக்கிறது. அந்த குருபலத்தில் நிச்சயமாக திருமணம் நடக்கும். நிறைய பேர் ஜோதிடம் பார்க்கும்போது கேட்பார்கள், 7.5 சனியிலே திருமணம் செய்யலாமா என்று. நிச்சயமாக 7.5 சனியிலே திருமணம் செய்யலாம். 7.5 சனி நடந்தால் திருமணத்திற்கு பாதிப்பு வரும் என்பது எந்த சட்டமும் கிடையாது. அதுவும் மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு மகர ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான். ஆகவே 7.5 சனி நடக்கும்போது தான் திருமணம் நடக்கும். ஆகவே திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மே 1ஆம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு இந்த வருடத்திற்குள் நிச்சயமாக திருமணம் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக நடக்கும். அதில் ஒன்றும் சந்தேகம் என்பது அறவே கிடையாது. மேலும் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கூட மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் நிச்சயமாக வீடு மனை வாங்கி சந்தோஷத்தை அடையக்கூடிய வருடமாகவே இந்த வருடம் இருக்கிறது. மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு மருத்துவ உதவியின் பேரிலே குழந்தைகள் கிடைக்கும். என்றால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் 3-12ஆம் இடத்திற்குரிய குருபவான் செல்வதனால் மருத்துவ உதவி தேவை. மருத்துவ உதவியின் மூலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மே 1ஆம் தேதிக்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த வருடம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். நிச்சயமாக முன்னேற்றம் இருக்கிறது. நண்பர்கள் உறவினர்களுடன் பேசும்போது சிறிது எச்சரிக்கை தேவை. தேவையற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது. என்றால் 4ஆம் இடம் ஏப்ரல் மாதம் வரை குரு பகவான் இருக்கிறார். அதன் பிறகு கூட பகை வீட்டிற்கு செல்கிறார். ஆகவே நண்பர்கள் உறவினர்களுடன் உரையாடும் போது மிகவும் எச்சரிக்கை தேவை. விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. விவாதம் செய்தால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போதும் விவாதத்தை முடிந்தவரை தவிர்த்து விடுவதே நல்லது. இந்த வருடம் 7.5 சனி நடந்து கொண்டிருப்பதனால் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் அனைவருமே, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இந்த ராசியில் பிறந்த அனைவருமே இந்த வருடம் முழுமைக்குமே பிரதி சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபமும் வைத்து விட்டு வாருங்கள். நிச்சயமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகள் பெறுவீர்கள். தீபம் என்பது ஒரு தீபமோ 2 தீபமோ என்று நிறைய பேர் கேட்கிறார்கள். 1 வைத்தாலே போதுமானது. 2 என்பது உங்களுடைய சாய்ஸ்.
2 வைக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட தீபங்கள் எவ்வளவு வேண்டாலும் வைக்கலாம். அது உங்களுடைய அனுகூலம். ஆனால் நிச்சயம் ஒரு தீபம் வைத்தாலே போதுமானது. ஒன்றுக்கு மேற்பட்ட தீபங்கள் என்பது உங்களுடைய சாய்ஸ். மேலும் இந்த ராசியிலே பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்த அன்பர்கள் அவசியம் ஒரு முறை விநாயகருக்கு அபிஷேகம் செய்வது நல்லது. அந்த விநாயகருக்கு அபிஷேகம் என்பது இந்த வருட ஆரம்பத்திலேயே ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்திற்குள் செய்வது நல்லது. அல்லது அடுத்தது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அதாவது மகராசியிலிருந்து திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசியம் ஒரு முறை உங்களுடைய திருவோணம் நட்சத்திரத்திலேயே ஆஞ்சநேயருக்கும் பெருமாளுக்கும் அபிஷேகம் செய்துவிட்டு வாருங்கள். அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவீர்கள். அது ஜனவரி மாதமே செய்வது நல்லது, அல்லது பிப்ரவரி மாதம் செய்யலாம். அடுத்து அவிட்டம் 1, 2 பாதத்திலே பிறந்தவர்கள் அவசியம் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று ஒரு முறை அங்கே இருக்கின்ற முறைப்படி நீங்கள் பூஜை செய்துவிட்டு வாருங்கள். நிச்சயமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வருடம் ஒரு சந்தோஷமான வருடமாக மாறும் என்பது உறுதி. நிச்சய சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த பரிகாரத்தின் மூலமாக மகர ராசியில் பிறந்தவர்கள் அவசியம் 75% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. மேலும் இந்த வருடம் புது கணக்கு தொடங்கும் போதும், மேலும் புது கணக்கு தொடங்கின பிறகு தமிழ் வருடப்பிறப்பின் போதும் சீனிவாசன் பஞ்சாங்கத்தை வைத்து பூஜை செய்து அதை பயன்படுத்துங்கள். நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பாக அமையும், எளிமையாக இருக்கும். அதை பயன்படுத்தி பாருங்கள். இவ்வாறாக 2024 வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரம்பரிய பஞ்சாங்க கணிதர் டாக்டர் M.V. நரநாராயணன் கணித்துள்ள குரோதி வருஷத்திய 2024-2025 வருடத்திய ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம் விற்பனைக்கு. அனைத்து சுப விஷயங்களுக்கான சுப முகூர்த்த நாட்கள், ஒவ்வொரு ராசிக்குரிய சந்திராஷ்டமங்கள், பண்டிகைகள், விரத நாட்கள், சகுனங்கள், எண் கணிதம், துல்லியமான இயற்கை நிகழ்வுகள் அடங்கியுள்ள இந்த பஞ்சாங்கம் ஒவ்வொருவர் வீட்டிலும் அவசியம் இருக்க வேண்டிய ஒன்று. கொரியர் செலவு உட்பட விலை ரூபாய் 250. தெளிவான முகவரியுடன் ஜிபே மூலமாக பணம் செலுத்தி பெற்றுக் கொள்ளவும்.